இன்று உத்தரிப்பு தலத்தில் சிறைப்பட்டுள்ள ஆன்மாக்களை கொணர்ந்து என் இரக்கத்தின் ஆழத்தில் அமிழ்த்து. என் உதரப்பெருக்கு இவர்களை சுட்டெரிக்கும் தீயை குளிர செய்யட்டும். இவ்வான்மாக்கள் என்னால் அதிகம் அன்பு செய்யப்படுவார்கள். என் நீதிக்கு பரிகாரம் செய்கிறார்கள். இவர்களுக்கு விடுதலை அளிப்பது உன் கையில் இருக்கிறது. என் திருச்சபை அளிக்கும் எல்லா பயன்களையும் எடுத்து இவர்களுக்காக ஒப்புக்கொடு. இவர்கள் அனுபவிக்கும் வேதனையை நீ அறிவாயானால் இடைவிடாது ஜெபித்து எனது நீதிக்கு இவர்கள் செலுத்த வேண்டிய கடனை தீர்ப்பாய் என்றார் இயேசு. இறை நீதியின்படி உத்தரிப்பு தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இயேசுவின் திரு இருதயம் இவர்களின் வேதனையை தணிப்பதாக. இரக்கம் நிறைந்த இயேசுவே, என் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று மொழிந்தீரே. இறைவனுடைய நீதிக்கு பரிகாரம் செய்ய வேண்டியவர்களான உத்தரிக்கும் ஆன்மாக்களை இரக்கம் நிறைந்த உமது இதயத்தினுள் ஏற்றருளும். உமது இதயத்திலிருந்து பீரிட்டு வரும் உதிரமும் நீருமாகிய அருவிகள் இவர்களை சுட்டெரிக்கும் நெருப்பிலிருந்து இவர்களை காப்பதாக. இதனால் எங்கும் உமது இரக்கத்தின் வல்லமை போற்றப்படுவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். நித்திய பிதாவே, உத்தரிப்பு தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திருமகன் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் பெயராலும் அவரது திரு இருதயத்தில் நிறைந்த துயரத்தின் பெயராலும் உம்மை மன்றாடுகிறேன். உமது நீதியின் தீர்ப்பினால் வேதனைப்படும் இவ்வான்மாக்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். உமது திருமகன் இயேசுவின் இரக்கம் அவரது நீதியை விட மேலோங்கி நிற்பதால் அவரது திருக்காயங்களின் வழியாக இவர்களை நோக்கி அருளுமாறு உம்மை இறந்து மன்றாடுகிறோம். ஆமேன்.